ஒரு பஜாஜ் பல்சர் 150 சிசி பைக்குக்கு நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்த எவ்வளவு செலவாகும், மெக்கானிக்கு நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப நாளா உழைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்தணும், உங்க வண்டியில செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்துறது நல்ல ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தேங்க்ஸ் பட்டன் அழுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணலாம். மாசம் 59 ரூபா தான். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை தினமும் போடுறதுக்கு நம்ம சேனலுக்கு உதவியா இருக்கும். இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா டூல்ஸும் நம்ம பையிங் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியர் பல்லுல, அதாவது பெரிய பல்லு இருக்கும் பாத்தீங்களா வீல்ல, அந்த பல்லுல பாத்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு ஒரு இடத்துல வெளியே வந்து இருக்கும். கரெக்டா உள்ள செட் ஆயிருக்காது. அந்த மாதிரி செயின் மட்டும் வந்து அந்த பல்லுல இருந்து வெளியே இருக்கும். நீங்க நார்மலா சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும் அந்த பல்லு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு செயின் திருப்பி நீங்க லூஸ் ஆச்சுன்னா நீங்க கண்டிப்பா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்த வேண்டியது இருக்கும். ரியர் பல்லுல எப்பவுமே வந்து பல்லு வந்து ஷார்ப்பா ஆயிடுச்சுனாலே நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்திடணும். ஏன்னா ஓடி தேஞ்சு போயிடுச்சு. அது பல்லு வந்து கை வச்சு பாத்தீங்கன்னா குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து மாத்திடணும். டென்ஷன் வந்து அன்ஈவனா இருக்கும். நீங்க செயினை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல டைட்டா இருக்கும், ஒரு இடத்துல லூஸா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மாத்திடணும். ஒரு அன்யூசுவலா நாய்ஸஸ் வரும். செயின் வந்து கரகரன்னு சவுண்ட் வரும். இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்த வேண்டியது இருக்கும். நார்மலா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்த வேண்டிய ஐடியல் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர்ல இருந்து 25,000 கிலோமீட்டருக்குள்ள மாத்திடணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இல்லைன்னா நீங்க அந்த 15,000 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 5 சிம்டம்ஸ்ல ஒரு 3-4 சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா 15,000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மாத்த வேண்டியது இருக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின செயின் ஸ்ப்ராக்கெட்டோட குவாலிட்டி, நீங்க ஓட்டுற விதம், எப்பவுமே செயினை வந்து சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா நீங்க அந்த 15,000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து மாத்த வேண்டியது இருக்கும். இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப நாள் உழைக்கிறதுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை ஒரு 500ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை வாஷ் பண்ணி லூப்ரிகேட் பண்ணணும். அதுல வந்து நிறைய இடத்துல மண் இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த 500ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டருக்குள்ள வாஷ் பண்ணி கரெக்டா லூப்ரிகேட் பண்ணுங்க. அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட், செயினை வந்து ஒரு 2,500 கிலோமீட்டர் நீங்க ஓட்டிட்டீங்கன்னா இல்ல 2,000 கிலோமீட்டர்ல இருந்தே சில வண்டிலாம் லூஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து லூஸா இருக்கும் போதே வந்து வண்டியை ஓட்டாதீங்க. ஏன்னா அது வந்து ஓவரா டார்க் வலிக்கும். அப்படி வலிக்கும் போது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரமா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா வச்சுட்டு வண்டியை ஓட்டுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போயிடுச்சுன்னா சின்ன பல்ல மட்டும் மாத்துவோம். சின்ன பல்லு வந்து ரேட்டு கம்மியா இருக்கும், இப்போதைக்கு போடலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வேணா மாத்தலாம். அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட் கிடைக்கல, வண்டியை ஓட்டியே ஆகணும், டெலிவரி பாயா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டை சேஃபா ரெண்டுமே சேர்த்து செட்டா மாத்துறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை நீங்க மாத்திட்டீங்கன்னா இது வந்து ஓவரா டார்க் வலிச்சு உங்களுக்கு எங்கேயாச்சும் எடுத்து போய் நடு ரோட்ல விட்டுரும். அதனால எப்பவுமே செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தும் போது செட்டா மாத்திருங்க, அதான் நல்லது. சரி, இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத பார்ப்போம். செயின் ஸ்ப்ராக்கெட், அதாவது பல்சரோட ஒரிஜினல் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 1,350 ரூபா வந்தது. வீல் உள்ள, அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட் பெரிய பல்லு உள்ள ஒரு பேரிங் இருக்கும். எப்பவுமே செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தும் போது அந்த பேரிங் மாத்துறது நல்லது. அந்த பேரிங்கோட விலை பாத்தீங்கன்னா 185 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறமா வீல் லப்பரை அப்பப்போ மாத்திருங்க. ஏன்னா வண்டி வந்து பிக்கப்புக்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகும். வீல் ரப்பர் வந்து 167 ரூபாய் ஆச்சு. இந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்த காசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தோம் மெக்கானிக்கு, லேபர் சார்ஜஸா. ஸோ மொத்தமா வந்து நம்மளுக்கு 2,202 ரூபா வந்தது. இந்த வேலை பார்த்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை எர்ணாவூர்ல இருக்கிற ஜேபி பைக் ஜோன்ல தான் நம்ம பார்த்தோம். காலைல வண்டியை கொடுத்தோம், அவங்க வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ மூலமா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க்யூ.